நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு விஷயத்துக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்திருப்பீங்க. பிளாக் சட்டை, பிளாக் பேண்ட், கருப்பு கொடியெல்லாம் ஏற்றி. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட் எதுக்காக பண்றாருன்னா, டீலிமிட்டேஷன் ஒரு ரூல் வந்து கொண்டு வர போறாங்க நார்த் சைட்ல இருந்து. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா தான் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் என்ன நம்ம பார்த்துடலாம். டீலிமிட்டேஷன்னா 543 எம்பி சீட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்கா. அந்த 543 எம்பி சீட்ஸை வந்து 850 எம்பி சீட்ஸா வந்து மாத்துறது தான் இந்த டீலிமிட்டேஷன் ஒரு ரூல். ஓகேங்களா. ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து எம்பிஸ் இன்க்ரீஸ் பண்ணா வந்து நல்ல விஷயம் தானே. ஸோ அது மூலியமா இன்னும் வைடரா டீப்பா வந்து மக்கள் கிட்ட போய் சேவை செய்ய முடியும். ஸோ அதுக்காக ஏன் நம்ம சிஎம் சார் ப்ரொடெஸ்ட் பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல தோணும். ஸோ அவர் டீலிமிட்டேஷன் அகேன்ஸ்டா எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாருன்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த டீலிமிட்டேஷன் ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த 543 எம்பி சீட்ஸ் வந்து 850 எம்பி சீட்ஸா மாத்த போற ரூல்ஸ் இருக்குல்ல, அது வந்து எடுக்க போற ப்ராசஸ் இருக்குல்ல, அது எப்படி எடுக்க போறாங்கன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டையுமே எடுத்துட்டு அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி வந்து எம்பி சீட்ஸ் அலாட் பண்ண போறாங்களாம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன லாஸ்னா வந்து நார்த் சைடை கம்பேர் பண்ணா சவுத் சைடில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உத்தரப்பிரதேச வந்து 24 கோடி பேர் கிட்ட பாப்புலேஷன் இருக்கு. பட் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 7.5 கோடி பேர் தான் பாப்புலேஷன் இருக்கு. பட் ஆனால் பாப்புலேஷன் தமிழ்நாட்டிலே சவுத் இந்தியாவில் கம்மியா இருக்க காரணம் வந்து நம்ம வந்து எஜுகேட்டடா ப்ராப்பரா கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒன் ஃபேமிலி 2 சில்ட்ரன் அந்த பாலிசியை வந்து கையில் எடுத்து கிட்டத்தட்ட 40-50 வருஷமா அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணி வந்து இப்போ நம்ம வந்து பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கோம். பாப்புலேஷன் வந்து கம்மியா வச்சிருக்க ஒரே காரணத்துக்காக வந்து எம்பி சீட்ஸ் வந்து நம்ம கம்மியா தரது வந்து எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா தான் வந்து நம்ம சிஎம் சார் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிஎம் சார் தவிர்த்து வந்து டிகே தலைவர் சீமான் சாரா இருக்கட்டும், டிவிகே தலைவர் விஜய் சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து டீலிமிட்டேஷன் அகேன்ஸ்டா வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம தமிழ்நாடு சிஎம் சார் இருக்கார்ல, அவர் வந்து ஒன் ஸ்டெப் ஹைடா போய் ப்ரொடெஸ்ட்குள்ளே இறங்கிட்டாரு. இந்த பேப்பர்லாம் எரிக்கிறத பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ வந்து நம்ம சிஎம் சார் பண்ணது கரெக்டா இல்லைன்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டேக் அப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு